வணக்கம் அன்பான தாயக உறவுகளே, பிகேஎன் தாயகம் என்னும் யூடியூப் சேனலூடாக உங்களுடன் மீண்டும் இணைந்திருப்பது என்றும் உங்களுடன் நைனிஸ். பூநகரி பிரதேசத்தினுடைய வடபுலத்திலே பனைகள் நிறைந்த வயல்கள் நிறைந்த அழகான பகுதியிலே பச்சை பசேலென காட்சி அளித்து கொண்டிருக்கும் கட்டிடங்களின் வர்ணங்களுக்கு மத்தியிலே தன்னால் இயன்றவரை பூநகரி மத்தியிலே மிளிர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு அழகிய பாடசாலை பூநகரி நல்லூர் மகா வித்தியாலயம் தொடர்ச்சியாக தன்னை பூநகரி மண்ணிலே பிரகாசித்து கொண்டிருக்கிறது பல்வேறு நிகழ்வுகளின் மத்தியில். அந்த வகையிலே இன்றைய தினம் பூநகரி நல்லூர் மகா வித்தியாலயத்தின் சித்திரை புதுவருட பிறப்பு 2026 நிகழ்வுகள் பாடசாலையினுடைய முதல்வர் பெருமதிப்புக்குரிய திரு சி. இளங்குமார் அவர்களின் தலைமையிலே பாடசாலையின் பிரதான மண்டபத்தில் சித்திரை புதுவருட பிறப்பு நிகழ்வுகள் மிக கோலாகலமாக நடைபெற்றன. இந்த நிகழ்வின் போது அனைத்து மாணவர்களுக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் வருகை தந்த விருந்தினர்களுக்கும் சிறந்த முறையிலே கைவிசேடம் பரிமாறுகின்ற அந்த அற்புதமான நிகழ்வு இந்த பாடசாலையிலே பூநகரி பிரதேசத்திலே இவ்வாறான ஒரு நிகழ்வு இந்த பாடசாலையில் தான் நடைபெற்றிருக்கிறது என்று எண்ணத் தோணுகிறது. அவ்வாறாக அனைத்து மாணவர்களுக்கும் கைவிசேடம் பரிமாறி விருந்தினர்களுக்கு கைவிசேடம் பரிமாறி பல வகையான சிற்றுண்டிகளை தயார் செய்து ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மற்றும் நலம் விரும்பிகள் மற்றும் விருந்தினர்களோடு அந்த சிறப்பான நிகழ்வை முன்னெடுத்திருக்கிறார்கள் பூநகரியின் நல்லூர் மகா வித்தியாலய பாடசாலை சமூகத்தினர். இவ்வாறான முன்மாதிரியான இந்த சிறப்பான நிகழ்வுகளை சிறந்த முறையிலே தொடர்ச்சியாக முன்னெடுத்து கொண்டிருக்கின்ற திரு சி. இளங்குமார் அவர்கள் தலைமையிலான இந்த பாடசாலை சமூகத்தினருக்கு எங்களுடைய யூடியூப் தளம் சார்பாகவும் அனைத்து சமூக ஆர்வலர்கள் நலன் விரும்பிகள் சார்பாகவும் மிக்க நன்றிகளையும் பாராட்டுக்களையும் இந்த நேரத்திலே தெரிவித்து நிற்கின்றோம். நன்றி. தொடர்ந்தும் மிக சுவாரஸ்யமான இந்த காணொலியோடு இணைந்திருங்கள். நன்றி. தொடர்ந்து நிகழ்வினை மங்களகரமாக ஆரம்பித்து வைப்பதற்காக மங்கள விளக்கேற்றல் நடைபெறும். அந்த வகையில் முதலாவதாக நாங்கள் மங்கள விளக்கேற்றலுக்காக அழைத்து வைப்பது இந்த விழாவின் முதன்மை விருந்தினர் கிளிநொச்சி தெற்கு கல்வி நிலையத்தின் ஆசிரியர் ஆலோசகர் தாய்மானவர் நிகதன் சார் அவர்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். அடுத்து மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு நாம் அன்போடு அழைத்து நிற்பது பூநகரி போலீஸ் போக்குவரத்து பிரிவு போலீஸ் சார்ஜென்ட் சம்பத் அவர்களினை மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு அன்போடு அழைத்து நிற்கின்றோம். தொடர்ந்து மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு எமது கௌரவ விருந்தினர்களில் ஒருவரான ஆசிரியர் நைனேஸ்வர் அவர்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். பூநகரி ஸ்ரீ விக்னேஸ்வரா வித்தியாலயத்தின் ஆசிரியர் நைனேஸ் அவர்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். தொடர்ந்து மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு நாம் அன்போடு அழைத்து நிற்பது எமது பாடசாலையின் பிரதி முதல்வர் திருமதி சுயந்தா ரமேஷ் அவர்களினை மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு அன்போடு அழைத்து நிற்கின்றோம். சார்பில் மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு ஒருவரை அழைத்து நிற்கின்றோம். நன்றிகளினை தெரிவித்துக் கொண்டு நமது பாடசாலையின் முதல்வர் அவர்களை மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். மனமார்ந்த நன்றிகள். சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் பவமதனை அறமாற்றும் பாங்கினி தவ முதல்வர்
நாளை நாம் இடம்பெறும். இந்த வகையில் நிகழ்விற்கு எமது அழைப்பை ஏற்று வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் எமது பாடசாலையின் முதல்வர் அவர்களை வருக வருகவென வரவேற்பதில் பெருமிதம் அடைகின்றோம். அடுத்து முதன்மை விருந்தினராக வருகை தந்து எமது நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் கிளிநொச்சி தெற்கு வலய ஆசிரிய ஆலோசகர் திரு நிகேதன் சார் அவர்களையும் வருக வருகவென வரவேற்பதில் பெருமிதம் அடைகின்றேன். அடுத்து கௌரவ விருந்தினராக வந்து கலந்து கொண்டிருக்கும் சிறப்பித்துக் கொண்டிருக்கும் 10வது கஜபா படைப்பிரிவின் கட்டளை அதிகாரி அவர்களையும் எமது நிகழ்விற்கு வருக வருகவென வரவேற்பதில் பெருமிதம் அடைகின்றேன். அடுத்து அயல் பாடசாலையான கிளி விக்னேஸ்வரா வித்யாலயத்தின் ஆசிரியரான ஸ்ரீ திரு கானா நயனேஸ்வரன் ஆசிரியர் அவர்களை வருக வருகவென வரவேற்பதில் பெருமிதம் கொள்கின்றேன். மேலும் எமது ஆசிரியர்களையும் என் சக மாணவர்களையும் பெற்றோர்களையும் இந்நிகழ்வில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைவரையும் வருக வருகவென வரவேற்றுக் கொண்டு எனது வரவேற்புரையை நிறைவு செய்கின்றேன். வரவேற்புரையை நிகழ்த்திய எமது உயர்தர மாணவி புயலினி அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகள். அடுத்த நிகழ்வாக தலைமையுரையாற்றுவதற்காக நாம் அன்போடு அழைத்து நிற்பதில் எமது பாடசாலையின் முதல்வர் திரு சி இளங்குமார் சார் அவர்களினை தலைமையுரையாற்றுமாறு அன்போடு அழைத்து நிற்கின்றோம். அனைவருக்கும் இந்நேர வணக்கங்கள்.
நாங்கள் இந்த நிகழ்வை ஒரு குறுகிய கால திட்டமிடலுடன் பெற்றோரின் ஒத்துழைப்போடும் பிள்ளைகளின் ஒத்துழைப்பு, அதை விட எனது ஆசிரியர்களின் மிகப்பெரிய அர்ப்பணிப்புடன் இந்த நிகழ்வை நாங்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றோம். இந்த புத்தாண்டு தமிழர்களால் மட்டுமல்ல சிங்கள மக்களும் கடைபிடிக்கின்ற ஒரு இலங்கையில் சிறப்பாக நடக்கின்ற ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வில் இன ஒற்றுமையை, இந்த நாட்டின் ஒற்றுமையை நிலைநாட்டக்கூடியதாக எல்லாரும் ஒன்று கூடி இந்த நிகழ்வை செய்ய வேணும் என்ற நல்ல நோக்கோடு இந்த கல்வி திட்டத்தில் இந்த புத்தாண்டு நிகழ்வு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வை பாடசாலைகள், எல்லா பாடசாலைகளும் ஓரளவு தங்களுடைய இயல்புக்கு ஏற்றபடி சுருக்கமாக செய்வார்கள். உடன் இந்த நிகழ்வு இன்று நடந்தேறிக் கொண்டிருக்கின்றது. இதற்கு எனது பங்களிப்பு என்பதை விட உங்களது பங்களிப்புக்கு மிக மிக நன்றியும் எனது பாராட்டுக்களும். பெற்றோர்கள் இந்த நாட்களில் இந்த பலகாரங்களை செய்வதற்கு மிக மிக கஷ்டப்பட்டிருப்பீர்கள். அதற்கும் அவர்களுக்கும் மன நிறைந்த நன்றிகளும் பாராட்டுக்களும். இன்றைய தினம் இந்த பண்பாடு ரீதியாக நாங்கள் வீடுகளில் எல்லாரும் புது வருட பிறப்பை கொண்டாடி இருக்க மாட்டார்கள். சில பிள்ளைகள் கொண்டாடாத நிலை இருக்கும். ஆனால் பாடசாலையில் எல்லோரும் சேர்ந்து அவர்கள் அந்த புது வருட நிகழ்வை செய்வார்கள். அவர்கள் அதில் மகிழ்ச்சி அடைவார்கள். அந்த மகிழ்ச்சி எங்களை உயர்வுக்கு கொண்டு செல்லும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். தமிழரும் சிங்களவரும் இணைந்து கொண்டாடுகின்ற ஒரு பண்டிகையாக இந்த சித்திரை புத்தாண்டு வருடப்பிறப்பு காணப்படுகின்றது. அந்த வகையில் சூரிய பகவான் 12 ராசிகளுள் ஒன்றாகிய மேட ராசியில் பிரவேசிக்கின்ற தொடக்க காலமாக இந்த சித்திரை புத்தாண்டு காணப்படுகின்றது. தமிழர்களுடைய ஆண்டு வரிசையிலே பிரபவம் முதல் அட்சயம் வரையாக 60 ஆண்டு பெயர்கள் கொண்டு காணப்படுகிறது. இந்த 60 ஆண்டு பெயர்களும் ஒரு சுற்றுவட்ட பாதையில் தொடர்ந்து செல்கின்றது. அந்த வகையில் இன்றைய இந்த சித்திரை புத்தாண்டு நிகழ்விலே இந்த ஆண்டானது பராமவு என்ற பெயரை கொண்டு அழைக்கப்படுகின்றது. இந்த சித்திரை மாதம் என்பது தமிழர்கள் மத்தியில் ஒரு மிகுந்த செல்வாக்கு மிக்க மாதமாக கருதப்படுகிறது. இந்த சித்திரை மாதம் தொடர்பாக சிலப்பதிகாரம், தொல்காப்பியம் போன்ற பழைய இலக்கியங்களிலே கூறப்படுவது மட்டுமின்றி புராண இதிகாச கதைகளிலே பிரம்மதேவர் இந்த பிரபஞ்சத்தை தொகுத்து படைத்தது இந்த சித்திரை மாதத்தில் தான் என்று கூறுகின்றது. அந்த வகையில் தமிழர்கள் மத்தியில் இந்த சித்திரை மாதம் என்பது மிகவும் செல்வாக்கு மிக்க மாதமாக கருதப்படுகிறது. இன்றைய இந்த சித்திரை புத்தாண்டு நன்னாளிலே தமிழர்களாகிய நாங்களும் சிங்களவர்களாகிய சகோதரர்களும் பல்வேறு நிகழ்வுகளில் ஈடுபடுவார்கள். அந்த வகையில் மரத்தினை வைத்து நீராடுதல், புத்தாடை அணிதல், கோயிலுக்கு சென்று இறைவனை தரிசித்தல், விசேடமாக நல்ல நாளிலே இந்த கைவிசேடம் பொறுத்தல் போன்ற பல்வேறு நிகழ்வுகளில் ஈடுபடுவதோடு அறுசுவை உணவு தயாரித்து உண்ணுதல் மற்றும் பாரம்பரிய விளையாட்டுகளில் ஈடுபடுதல் என பல்வேறு நிகழ்வுகளில் ஈடுபடுவர். அந்த வகையில் இன்றைய இந்த சித்திரை புத்தாண்டிலே அறுசுவை உணவு தயாரித்து உண்பதற்கான காரணம் என்னவென்றால், நமது வாழ்க்கையானது இன்பங்களையும் துன்பங்களையும் சேர்ந்த கலவையாக காணப்படும். அந்த இன்பங்களை நாங்கள் அனுபவிக்கும் போது நிதானத்துடனும், துன்பங்களை அனுபவிக்கும் போது தைரியத்துடனும் வாழ வேண்டும் என்பதற்கு பக்குவப்படுத்துவதற்காகத்தான் இன்றைய நாளிலே அறுசுவை உணவு தயாரித்து உண்ணுவர். அது மட்டுமின்றாமல் நமது பாரம்பரியத்தின் அடையாளமாக திகழ்கின்ற கிளித்தட்டு, பல்லாங்குழி, தலையணை சண்டை, சரக்கு மரம் ஏறுதல் போன்ற பல்வேறு பாரம்பரிய விளையாட்டுகளையும் இந்த நாளிலே விளையாடுவதன் மூலம் நமது பாரம்பரியத்தை வளர்த்தெடுப்பதற்கான அடித்தளங்களையும் இந்த சித்திரை புத்தாண்டு ஏற்படுத்துகிறது. அந்த வகையில் இந்த சித்திரை புத்தாண்டு என்பது ஒரு வெறுமனே ஒரு பண்டிகை மட்டுமல்ல, அது நம்மளுடைய பாரம்பரியத்தை எடுத்து காட்டுகின்ற கண்ணாடி. ஆகவே அதை நாம் அந்த சித்திரை புத்தாண்டை ஒரு பண்டிகையாக நாம் அனைவரும் கொண்டாடி நமது பாரம்பரியத்தை காப்போம் என கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. சித்திரை புத்தாண்டு தொடர்பாக, அதாவது மேசராசி சூரியனை வருகின்ற நாள் நாங்கள் சித்திரை புதுதினம் கொண்டாடுகின்றோம் என்று எங்களுடைய உயர்தர மாணவி கூறியிருந்தார். அதாவது சங்க காலத்தில் இருந்து தொல்காப்பியத்திலே நச்சினார்க்கினியார் உரை எழுதுகின்ற பொழுது தொல்காப்பியத்திலே குறிப்பிட்டிருக்கின்றார்.
ஆவணி மாதம்தான் தமிழர்களினுடைய முதல் மாதம் என்று குறிப்பிட்டிருந்தாலும் அது பின்னர் கணிப்பிடப்படாமல் போனதன் பிற்பாடு சூரியன் மேசராசியில் புகுவதில் இருந்து அதாவது சித்திரை புது வருடம் கொண்டாடப்படுவதாக சிங்களவர்களும் தமிழர்களும் சேர்ந்து கொண்டாடப்படுவதாக உரையாற்றிய எமது பாடசாலையின் உயர்தர மாணவி அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகள். அனைவருக்கும் வணக்கம். புத்தாண்டை வரவேற்போம். புதிய விடியல் நம்பிக்கையை தரட்டும். புதிய விடியல் நம்பிக்கையை தரட்டும். நடக்கும் பாதையில் மலர்கள் பூக்கட்டும். நடக்கும் பாதையில் மலர்கள் பூக்கட்டும். துணிச்சல் என்பது துணையாய் வரட்டும். துணிச்சல் என்பது துணையாய் வரட்டும். சோர்வை வெல்லும் மாற்றல் பெருகட்டும். சோர்வை வெல்லும் மாற்றல் பெருகட்டும். நேற்றைய கவலை நினைவில் மறையட்டும். நேற்றைய கவலை நினைவில் மறையட்டும். நாளைய வெற்றி நமதே ஆகட்டும். நாளைய வெற்றி நமதே ஆகட்டும். சாதனை கனவுகள் நனவாகி தொடரட்டும். சாதனை கனவுகள் நனவாகி தொடரட்டும். கொண்டாடுவோம் சித்திரை திருநாளை. கொண்டாடுவோம் சித்திரை திருநாளை. மகிழ்வுடன் வரவேற்போம் பராபவ வருடத்தை. மகிழ்வுடன் வரவேற்போம் பராபவ வருடத்தை. நன்றி. புத்தாண்டை வரவேற்று அழகிய கவிதையை பாடி சென்று அஸ்விதா அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு தொடர்ந்து குழு பாடல் புதிய எண்ணங்கள் மலரட்டும். புதிய முயற்சிகள் வெற்றியை திரட்டும். புதிய எண்ணங்கள் மலரட்டும். புதிய முயற்சிகள் வெற்றியை திரட்டும். எமது வித்தியாலயத்தின் அதிபர் மற்றும் இந்நிகழ்வின் விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் பூனகிரி போலீஸ் உத்தியோகத்தர், பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் எமது கிளிநொச்சி தெற்கு கல்வி வலயத்தின் சமயபாட ஆசிரியர் ஆலோசகர் தாய் மாணவர் நிகேதன் சார் அவர்களுக்கும், சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் பூனகிரி ஸ்ரீ விக்னேஸ்வரா வித்தியாலயத்தின் சமூக விஞ்ஞான பாட ஆசிரியர் நயனேஸ்வரன் சார் அவர்களுக்கும், என்சக ஆசிரியர்கள், மாணவ செல்வங்கள், பெற்றோர்கள் அனைவருக்கும் இனிய இந்நேர மதிய வணக்கம். இன்று நாங்கள் நமது பாடசாலையில் மாதிரி சித்திரை புத்தாண்டு நிகழ்வினை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த சித்திரை புத்தாண்டு என்பது மனிதர்களாகிய எல்லோருக்கும் பொதுவானதா அல்லது எங்களுடைய தமிழர்களுடைய பண்பாடு கலாச்சாரமா என்று பார்க்கின்ற பொழுது, புத்தாண்டு என்பது மனிதர்களாக பிறந்த எல்லோருமே கொண்டாடுகின்ற ஒன்று. அந்த புத்தாண்டு ஒவ்வொரு இனத்தவர்கள், ஒவ்வொரு மொழியை சேர்ந்தவர்கள், ஒவ்வொரு நாட்டை சேர்ந்தவர்கள் ஒவ்வொரு நாளை எடுத்து கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். அதாவது வேறு நாடுகள்ல இந்த புத்தாண்டு வேற மாதத்திலே கொண்டாடப்படுகிறது. தை மாதத்திலே கொண்டாடப்படுகின்றது, பங்குனி மாதத்திலே கொண்டாடப்படுகின்றது, ஆவணி மாதத்திலே கொண்டாடப்படுகின்றது, நவம்பர் மாதத்திலே கொண்டாடப்படுகின்றது. அதாவது இந்த புத்தாண்டை எவ்வாறு அவர்கள் கணிப்பித்துக் கொள்கிறார்கள் என்றால், ஒவ்வொரு தரம் அந்த காலத்தை வரையறை செய்து கொள்ள வேண்டும். இரவு பகல் என்பது மாறி மாறி வருகின்ற உண்டு. அந்த இரவும் பகலும் சரியான நேரத்தில் வருகின்றதா, சரியான அளவு நேரத்தை குறிக்கின்றதா என்று பார்த்தால் உண்மையிலேயே அந்த விஞ்ஞான விளக்கத்தின்படி அது இல்லை. குறிப்பிட்ட மாதத்திலே அந்த காலம் இரவு நேரம் கூடுதலாகவும் பகல் நேரம் குறைவாகவும், சில காலப்பகுதியிலே இரவு நேரம் குறைவாகவும். எங்களுடைய மதம், எங்களுடைய சமயம், எங்களுடைய தமிழர்களுடைய பண்பாடு நட்சத்திரத்தை அடிப்படையாக வைத்து கொண்டாடப்படுகிறது. அதாவது இந்த 12 ராசிகளும் வானத்திலே இருக்கின்ற நட்சத்திரங்கள் எவ்வாறு இந்த புத்தாண்டை கணிப்பிடுவது என்று அந்த பெரியோர்கள் ஊகித்த பொழுது அவர்களுக்கு அந்த கணிப்பான்கள் எதுவுமே இல்லை. அவர்கள் வானத்தை அவதானித்த பொழுது இந்த உடுத்தொகுதிகள் ஒவ்வொரு கூட்டமாக ஒவ்வொரு வடிவத்திலே தோற்றம் பெற்று காணப்பட்டது. ஆடு போல, சிங்கம் போல, கரடி போல. அதை வச்சுக்கொண்டு அவர்கள் அந்த 12 வடிவத்திலே இருந்தபடியினால அவர்கள் 12 ராசியை அதுக்கு கொடுத்தார்கள். அந்த மேட ராசி தான் அந்த ஆடு போல தெரிகிற ராசியா.
அப்ப அந்த ஆடு போல நேர கிழக்கு திசையிலே அது தெரிந்தபடியினால அதை அவர்கள் அவதானித்திருக்கின்றார்கள். அந்த சூரிய பகவான் அந்த மேட ராசிக்கு வருகின்ற பொழுது இந்த ஒரு திகதியை வச்சு பார்த்திருக்கிறார்கள். அந்த திகதியிலிருந்து அதே அடுத்த ஓராண்டு அந்த மேட ராசிக்கு வருகின்ற அந்த காலப்பகுதி 365 நாளா இருந்திருக்குது. இந்த நிமிஷங்கள் சரியான நிமிஷத்தோட 48 வினாடி 17 செகண்ட் என்ற அந்த ஒரு டைமிங்கோட அந்த மேட ராசிக்கு சூரிய பகவான் வந்திருந்திருக்கின்றார். அப்ப அடுத்ததாக அடுத்த மாதத்திலே அடுத்த 30 நாள் கழிய அடுத்த ராசிக்கு, அடுத்த 30 நாள் கழிய அடுத்த ராசிக்கு, இவ்வாறு அந்த 31 29 என்கிறதெல்லாம் கூட்டித்தான் அந்த கால் நாள் என்கிறது கணிக்கப்பட்டு இருந்தது. இதுவரை நேரமும் ஆரோக்கிய மாணவர்களுக்கான கைது சேவைகளை வழங்கிய நமது விருந்தினர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை கூறுகிறது. தொடர்ந்து இடைநிலை பிரிவு மாணவர்களுக்கான கைது செய்யும் வழங்கும் நிகழ்வுகளை அந்தந்த வகுப்பாசிரியர்கள் வழங்கி வைக்குமாறு உங்களை அன்புடன் அழைத்திருக்கிறோம். அடியவரும்
தொடர்ந்து நமது பாடசாலையின் ஆசிரியர்கள் அனைவரையும் கைவிசேஷம் வாங்குவதற்காக அழைத்திருக்கின்றோம். அடுத்து நிகழ்ச்சிகளின் வரிசையில் உரையாற்றுமாறு நாம் அன்போடு அழைத்து நிற்பது பூனகிரி போலீஸ் போக்குவரத்து பிரிவு போலீஸ் சார்ஜென்ட் சம்பத் சார் அவர்களை உரையாற்றுமாறு அன்போடு அழைத்து நிற்கின்றோம். இது சம்பந்தமாக அப்பட ஆராதனாகிறது உண்மையிலே இந்த நல்லூர் மகா வித்தியாலயம் இந்த பூனகிரி பிரதேசமும் இந்த பிரதேசத்தினுடைய சமய வாழ்வியலும் என்றது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக காணப்படுகின்றது. நாங்கள் எங்களுடைய பண்பாடுகள் நிகழ்வுகளுக்கு அப்பால் எங்களுடைய பாரம்பரிய நிகழ்வுகளை கட்டி காக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது. இனிவரும் காலங்களிலே இந்த பண்பாடுகளும் நிகழ்வுகளும் எங்களுடைய எதிர்காலத்தை நல்ல வழியிலே இட்டுச் செல்வதற்கு இந்த விழுமியம் சார்ந்த நெறிகளிலே நாங்கள் தவழ வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது. இந்த நிகழ்வு தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை மாணவர்கள் சார்பாகவும் ஆசிரியர்கள் சார்பாகவும் இங்கே முன்வைத்திருக்கிறார்கள். எங்களுடைய சைவ சமயத்தை பொறுத்த மட்டிலே இந்த சோதிடம் அல்லது வானியல் என்பது ஒரு தனித்துவமான அங்கமாக விளங்குகின்றது. அந்த வகையில் ஒரு வட்டமாக ஒரு வருடத்தை கணித்து அந்த வருடத்தை 360 பாகைகளாக்கி 30 பாகைக்கு ஒரு ராசியாக்கி இந்த 12 ராசி சக்கரத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். நன்றியுரையாற்றுவதற்காக நாம் அன்போடு அழைத்து நிற்பது உயர்தர மாணவி புகழரசி அவர்களினை. இன்றைய தினம் சித்திரை புத்தாண்டு நிகழ்வை கொண்டாடுவதற்கு அனுமதி தந்துதவிய பாடசாலை முதல்வருக்கு முதற்கண் என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து அழைப்பை ஏற்று வருகை தந்த நிகழ்வின் முதன்மை விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் கிளிநொச்சி தெற்கு வலய கல்வி பணிமனை ஆசிரியர் ஆலோசகர் திரு தாயுமானவர் நிகேதன் சார் அவர்களுக்கும், கௌரவ விருந்தினராக கலந்து சிறப்பித்த
போலீஸ் போக்குவரத்து பிரிவு அதிகாரி சார்ஜென்ட் சம்பத் சார் அவர்களுக்கும் அவர்கள் இணைந்து வந்த உத்தியோகத்தர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து மலைப்பெயேற்று வருகை தந்த பூநகரி ஸ்ரீ விக்னேஸ்வரா வித்யாலய ஆசிரியர் திரு கணபதி பிள்ளை நயனேஸ்வரன் சார் அவர்களுக்கும் கிளிநொச்சி தெற்கு வலிய ஆரம்ப கல்வி ஆசிரியர் ஆலோசகர் சுரேஷ்குமார் சார் அவர்களுக்கும் நமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இன்றைய நிகழ்விற்கு ஏற்றாற் போன்ற மண்டப அலங்காரத்தை செய்து வருகிற ஆசிரியர்கள் மாணவர்களுக்கும் அடுத்து ஒளிபெருக்கி அமைப்பினை ஏற்படுத்தி தந்த நமது பாடசாலையின் செயலாளர் புனேஷ் அண்ணா அவர்களுக்கும் கல்தாரங்களை செய்துதவிய பெற்றோருக்கும் நமது நன்றிகளை எமது பாடசாலையின் மாணவி புகழரசி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இத்துடன் எமது பாடசாலையின் 2026ஆம் ஆண்டுக்கான புது வருட நிகழ்வு இனிதே நிறைவு பெற்று